Hi friends, welcome to Diya Samayal. Hi friends, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா தவா கோழிக்கறி வறுவல். இது சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். அதே சமயத்தில் இது ஒரு ஸ்டார்டராகவும் நம்ம சாப்பிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ். ஒரு சிக்கன் 65 மாதிரி இது சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அங்கே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. தவா கோழிக்கறி வறுவலுக்கு 1/4 கிலோ கோழிக்கறியை எலும்பு இல்லாமல் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி. காஷ்மீரி மிளகாய் பொடி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய் பொடியே சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 எலுமிச்சப்பழம், தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய். இதை நல்லா கலந்து விடுவோம். சிக்கனை நல்லா கழுவி எடுக்கும்போது ஒட்டை பிடிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. இந்த சிக்கனோட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 1 ஹவர் இது நல்லா ஊறட்டும். 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இந்த சிக்கனோட நல்லா அந்த மசாலா நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. தவா இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. நல்லா சூடாயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கன் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் நல்லா ஈவனாக படுற மாதிரி இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்போ மூடி திறந்து பார்ப்போம். அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றட்டும். தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க அடுப்பை. எல்லா துண்டும் இந்த தவாவில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு திருப்பி போடுங்க ஒரு சைடு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடுவோம். இன்னொரு பக்கம் நல்லா இன்னும் ஃப்ரை ஆகட்டும். திருப்பி போடலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி திருப்பி போடுங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். திருப்பி போடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மீன் வறுக்கிற மாதிரி தான். மீனை நம்ம போட்டு 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா திருப்பி போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த சிக்கனை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா திருப்பி போடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா அது வேகும், நல்லா ரோஸ்ட்டும் ஆகும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக லெமனை
கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுருங்க. லெமனை பிழிஞ்சு கலரி விட்டுடுங்க. ரொம்ப டேஸ்டான தவா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.